அதிர்ச்சியில் கதறும் செங்கோட்டையன். அதிமுகவிலே இணைந்து 750 பேர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரித்து விடப்பட்ட நமது செங்கோட்டையன் நேற்று தினம் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்திலே தமிழக வெற்றி கழகத்துடைய பரப்புரை கூட்டத்தை நிகழ்த்தியிருந்தார். அவர் ஒரு புறத்தில் கூட்டத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கூடிய வேளையிலே இன்னொரு புறத்திலே அதே ஈரோடு மாவட்டத்தில் அவருக்கு ஆதரவுகளை கொடுத்து 750 நிர்வாகிகள் நேற்று தினம் அதிமுகவிலே எடப்பாடி பழனிசாமி தன்னை கள்ளக்காட்டி இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் தற்சமயம் இணையதளங்களிலும் அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வமான இணையதளங்களிலும் வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதிமுக மூத்த தலைவராக இருந்த செங்கோட்டையன் சில வாரங்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து தமிழக அரசியலிலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தார். இதற்கிடையே செங்கோட்டையனுக்கு செக் வைக்கும் விதமாக கோபி தொகுதி, அதுவும் நமது செங்கோட்டையனுடைய சொந்த தொகுதியான கோபியில் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்களும் அதே போல செங்கோட்டையனுக்கு ஆதரவுகளை கொடுத்தவர்களும் சுமார் 750 நிர்வாகிகள் அதிமுக தான் எங்களுக்கு முக்கியம் என அதிமுகவில் தன்னை கள்ளக்கடிப்பு உறுப்பாக இணைச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே இன்னும் சில மாதங்களில் தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. இதற்கான பணிகளில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை, இன்னொரு பக்கம் பிரச்சாரம் என்று அனைத்து அரசியல் கட்சிகளுமே செயல்பட்டு வருகிறது. அதேபோல் நிர்வாகிகள் கட்சி மாறும் படங்களும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படி சொல்லலாம். அப்படித்தான் அதிமுகவின் மூத்த தலைவர் ஒருவராக இருந்த செங்கோட்டையன் சில வாரங்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்திலே ஐக்கியமாயிருந்தார். கடந்த சில காலமாகவே எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கு இடையே சின்ன சின்ன வார்த்தை போர் என்பது இருந்தது அப்படின்னு சொல்லியாகும். கொங்கு பகுதியில் அதிமுகவின் கோட்டையாக இருந்த கோபியில் அதிமுக முகமாக இருந்தவர் செங்கோட்டையன். தொகுதி முழுக்க செங்கோட்டையனின் செல்வாக்கு என்பது இருந்தது. அப்படிப்பட்ட நபர் திடீரென தமிழக வெற்றி கழகத்தில் ஐக்கியமானது அங்கு அதிமுகவிற்கு வெற்றிடத்தை உருவாக்கியது அப்படின்னே கூட சொல்லலாம். செங்கோட்டையனுடன் கோபி அதிமுக நிர்வாகிகள் பலரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தது எடப்பாடி பழனிசாமி சற்று அதிர்வுகளை ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில் தான் எடப்பாடி தனது ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார். நேற்றைய தினம் கோபி தொகுதியில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த அதிமுக இணைந்தவர் உழவர் உழைப்பாளர் கட்சியின் மகுடேசர் உட்பட கிட்டத்தட்ட 750க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் அதிமுகவிலே ஐக்கியமாயிருக்காங்க. அதிமுக இணைந்தவர்கள் கட்சி துண்டு போர்த்தி எடப்பாடி பழனிசாமி வரவேற்பு கொடுத்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். நேற்றைய தினம் தான் ஈரோட்டில் பிரம்மாண்டமான முறையிலே விஜய் பங்கேற்கும் மாநாட்டை செங்கோட்டையன் நடத்தி காட்டியிருந்தார். கடந்த கால விஜய் பிரச்சார கூட்டங்களைப் போல இல்லாமல் சுமூகமாகவே இந்த பொதுக்கூட்டம் நடந்தது. தமிழக வெற்றி கழகத்தில் வந்த பிறகு செங்கோட்டையன் நடத்தும் முதல் மாநாடு அப்படின்னே கூட சொல்லலாம். முதல் மாநாடு, முதல் பிரச்சார கூட்டம் என்பது ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே அவருக்கு ஆதரவுகளை கொடுத்த கிட்டத்தட்ட 750க்கும் மேற்பட்ட நபர்கள் அதிமுகவிலே தன்னை கள்ளக்கடிப்பு உறுப்பாக இணைத்திருப்பது செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு. அதாவது போட்டியிடுவார்கள், அவருடைய தாக்கம் என்பது இருக்கும். இருந்த போதிலுமே அனைத்து தொகுதிகளிலுமே வெற்றியிட்டு முதலமைச்சர் பதவிக்கு வருவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வாய்ப்புகள் என்பது கிடையாது. பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலிலே முடிவுகள் என்பது எப்படி வேணுமாலும் மாறுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.